வெற்றி கழகம் கடந்த 2 மாதங்களாக படு ஸ்பீடாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் பல முக்கிய தலைகளை விஜய் நேரில் சந்தித்து வருவது அரசியல் களத்தில் கவனத்தை பெற்று வருகிறது. அண்மையில் விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவை இழுத்தது அதிமுக ஐடி விங் இணை செயலாளராக இருந்த நிர்மல்குமாரை தட்டி தூக்கியது என அடுத்தடுத்து பக்கா ஸ்கெட்ச் போட்டு பனமரத்துல வவ்வாலா இந்த விஜய் கிட்ட சவாலா என்று ஃபுல் ஃபார்மில் அதிரடி அரசியல்வாதியாகவே மாறிவிட்டார் விஜய். இத்தகைய சூழலில் தாவேகாவில் அடுத்து இணைய போவது யார், விஜய் எடுக்கும் முடிவு எந்த கட்சியின் வயிற்றில் புலியை கரைக்கப் போகிறது போன்ற பல கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயை நீலாங்கரை இல்லத்தில் சென்று சந்தித்து அரசியல் பரபரப்புக்கு தீனி போட்டுள்ளார் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்று அரசியல் கட்சி தலைவர்கள் மண்டையை பேய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பால் எடப்பாடியாரின் பிபி ஏகத்துக்கும் எகிரி உள்ளதாக ரத்தங்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து மாஜிக்கல் ஓடுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமடி என்று விஜய்க்காக சிச்சுவேஷன் சாங் தான் எம்ஜிஆர் மாளிகையின் கதவை தட்டினாலே ஒலித்துக் கொண்டிருக்கிறதாம். ஆனால் விஜயோ என்ன லுக்கு, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட என்று அதிமுகவை கை கழுவி அதிமுகவின் ஒரே நம்பிக்கையையும் நொறுக்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இது குறித்த விவரம் அறிந்தவர்கள் கூறுகையில், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு பணியாற்றிய ராபின் சர்மாவுடன் முதலில் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஆனால் அவரை அறிவாலயம் புக் செய்து விட்டதாகவும் கூறுகின்றனர். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த சுனிலிடமே எடப்பாடி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதையும் ஸ்மெல் செய்த திமுக அதற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் ஆந்திராவில் ஜெகன்மோகனுக்கு வியூகம் வகுத்த ரிஷிராஜ் சிங்கிடம் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதுவும் நடக்காமல் போன நிலையில் பிரசாந்த் கிஷோருடன் இணைவதை தங்கள் கடைசி நம்பிக்கையாக வைத்திருந்த அதிமுகவின் கனவை விஜய் PK சந்திப்பு சிதைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் கனவை சிதைத்தது விஜய் அல்ல, ஆதவ் அர்ஜுனா தான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அதிமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து 10 தேர்தல் தோல்விகளை சந்தித்துள்ளதால் எப்படியாவது விஜயை கூட்டணிக்குள் இணைக்க வேண்டும் என்று திட்டமிட்டதாகவும் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாத நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் பக்கம் அதிமுக பார்வையை திருப்பியதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் அவரால் பிரசாந்தை ரீச் செய்ய முடியாமல் தவித்து வருவதாக கூறப்படும் நிலையில் அதிமுகவில் என்ட்ரி கொடுத்து பிரசாந்தை உள்ளே இழுக்க ஆதவ் அர்ஜுனா திட்டமிட்டதாக தகவல்கள் வெளியாகின. முதலில் அதிமுகவில் இணைய ஆதவ் அர்ஜுனா ரெடியாக இருந்ததாகவும் பிரசாந்த் கிஷோருடனான நட்பு காரணமாக அவரை அதிமுகவின் வியூக வகுப்பாளராக நியமனம் செய்ய ஆதவ் காய்களை நகர்த்தி வந்ததாகவும் எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. அதோடு பிரசாந்த் கிஷோருடன் அதிமுக 300 கோடி ரூபாய் வரை டீலிங் பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் எடப்பாடியார் ஆதவிடம் பெரிய ஆர்வம் காட்டவில்லை என்பதால் போதும்டா சாமி இந்த பாவப்பட்ட பூமி என்று கடைசி நேரத்தில் ஆதவ் அப்படியே யூ டர்ன் போட்டு தாவேகா பக்கம் தாவி விட்டார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் எடப்பாடியாரின் ஒரே நம்பிக்கையாக இருந்த பிரசாந்தை தாவேகா பக்கம் இழுத்து எடப்பாடியாரை பழிவாங்க ஆதவ் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு இவரது ஐபேக் நிறுவனம் எந்த ஒரு கட்சிக்கும் தேர்தல் வியூக பணிகளில் ஈடுபடாமலே இருந்து வருகிறது. இருந்தாலும் விஜயை சந்திக்க வேண்டும் என்று தொடக்கத்தில் இருந்தே பிரசாந்த் கிஷோர் ஆர்வம் காட்டியதாகவும் வெற்றி கழக மாநாட்டிற்கு முன்பே விஜயை சந்தித்துவிட வேண்டும் என்று PK தூது அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளராகவோ அல்லது கூட்டணிக்காகவோ ஏதோ ஒரு வகையில் விஜயுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது PKவின் ஆசையாக இருந்ததாக கூறுகின்றனர். இருப்பினும் இவர்களின் சந்திப்பு தடைபட்டு கொண்டே இருந்த நிலையில் தாவேகாவிற்கு ஆதவனாக மாறியுள்ள ஆதவ் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதிமுகவிற்கு ஷாக் கொடுத்துள்ளார். எனவே தாவேகாவின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக உள்ள ஆதவ் அர்ஜுனா தொடங்கியுள்ள ஆட்டத்தை அதிமுக சமாளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.